உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 17ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் இன்று முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியோட தொடங்கி இருக்கிறது. அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே இருக்கக்கூடிய ஒரு முத்தாலம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்பட்டு பின்பு முகூர்த்த கால் நடப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் விழா கமிட்டியினர், அமைச்சர் உள்ளிட்டோர்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முகூர்த்த கால் நடப்பட்டதை அடுத்து அலங்காநல்லூர் வாடிவாசலுக்கு வர்ணம் பூசுவது, கேலரி அமைப்பது போன்ற பணிகள்லாம் தொடங்க இருக்கிறது. இதே மாதிரி மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக காளையோட உரிமையாளர்கள் காளைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் காளையை பிடிக்க இருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு தற்காலிக வாடிவாசல்லாம் அமைக்கப்பட்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் முகூர்த்த கால் நடப்பட்டு தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நம்ம திரையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அந்த வாடிவாசலுக்கு வண்ணம் பூசுவது, கேலரி அமைப்பது உள்ளிட்ட பணிகள்லாம் தொடங்க இருக்கிறது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.